வெல்கம் டு ஆனந்த் டெக் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜோகோல கேட்ட ஒரு ப்ரோக்ராமிங் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இந்த கொஸ்டினை கொஞ்சம் பாருங்க. ரைட் அ ப்ரோக்ராம் டு ரீஅரேஞ்ச் த நம்பர்ஸ் இன் அரே டு ஜென்ரேட் அ கிரேட்டஸ்ட் பாசிபிள் நம்பர் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு 2 டெஸ்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் கேஸ் 1ல பாத்தீங்க அப்படின்னா 4, 8, 7, 6, 9, 0 அப்படின்னு கொடுத்துருக்கு. அந்த டெஸ்ட் கேஸுக்கான அவுட்புட் பாத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆயிருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் என்ன நினைப்போம் அப்படின்னா, பபிள் ஷார்ட் வந்திருக்கு, சரி ஏதோ ஷார்ட்டிங் பண்றாங்க அப்படியே ரிவர்ஸ்ல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். டிசெண்டிங் ஆர்டர்ல அப்படியே ஷார்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆக்சுவலா அது பண்றது கிடையாது. இதை எப்படியே 2வது டெஸ்ட் கேஸ் பாருங்களேன். 4, 18, 78, 6, 9, 65, 0 இந்த மாதிரி கொடுத்திருக்காங்களா? இத எப்படி அவுட்புட் வரணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 9ங்கிறது வரணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 78 வரணும், அந்த மாதிரி ஆர்டர்ல சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இந்த ஆர்டர் வராது, வேற மாதிரி ஆர்டர்ல தான் வரும். ஃபர்ஸ்ட் 78 அந்த மாதிரி ரேஞ்சில தான் வரும். இதை எப்படி அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 9 பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை விட சின்ன நம்பர் பாத்தீங்கன்னா 8 இல்ல 7 இருக்கான்னு பார்க்கும்போது 7க்கு பதிலா 78 இருக்கிறதுனால அந்த 78 பிரிண்ட் பண்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 6 தனியா இருக்கலாம் அந்த 6, அப்புறம் 65 இருக்கனால அந்த 65 பிரிண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் 4 விட கம்மியா 3, 2 எதுவுமே இல்ல, 1 வேணுங்கிறதுனால அது 18ல இருக்கனால அந்த 18 அப்படியேவும் 0 அப்படியே பிரிண்ட் பண்ணிருக்காங்க. இந்த லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அரேக்கு இந்த அவுட்புட் வேணும் கேக்குறாங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் பண்ணிக்கணும். 0, 4, 6, 9, 18, 65, 78 அப்படின்னு சொல்லி இதை ஷார்ட் பண்ணி முடிச்சுட்டோம்னா, இதுக்கப்புறம் இன்னொரு அப்ரோச் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது எக்ஸ் 0ன்னு வச்சுக்கிட்டேன்னா ஒய்ய நான் 4 அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த எக்ஸ் ஒய் என்ன பண்ணா ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிடணும். 0, 4, இந்த ஒய் பாத்தீங்கன்னா 4, 0. இப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த 40 அப்படிங்கறதுதான் பெருசா இருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கரஸ்பாண்டிங் ஒய்ய எடுத்துட்டு இந்த 0 இருக்கிற இடத்துல போட்டுட்டு 0 இந்த இடத்துல 4 இந்த இடத்துல நம்ம 0வா மாத்தி விட்டுருக்கோம். அப்படியே ஸ்வாப் பண்ணி விட்டுருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணா 0வையும் நம்ம 6 எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். இப்ப 0, 6ன்னா 0, 6ன்னு இருக்கும், அந்த பக்கம் பாத்தீங்கன்னா 60ன்னு இருக்கும். இப்ப கண்டிஷன் படி நமக்கு 60 தான் பெருசா இருக்குனால இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 6 வந்துடணும், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 0 வந்துடும். அப்புறம் அதே மாதிரி 0, 9, 9, 18, 18, 65, 65, 78 இந்த மாதிரி ஒன் டைம் பார்த்தா மட்டும் பத்தாது. இந்த அரேவோட லென்த் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு டைமும் நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். அப்பதான் நமக்கு என்ன பண்ண முடியும்னா ஒரு ஷார்ட்டிங் பண்ணிட்டு நமக்கு ஃபைனலா இந்த அவுட்புட்டை நம்ம கொண்டு வர முடியும். இதுதாங்க இந்த ப்ரோக்ராமோட லாஜிக். இதை நம்ம இனிஷியலா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த டக்குன்னு இந்த அப்ரோச் வராது, பை பிராக்டிஸ்ல தான் இந்த அப்ரோச் நமக்கு வரும். இதை எப்படி நம்ம ப்ரோக்ராமா போடுறது அப்படிங்கறத பார்ப்போம். யூசர்ட்ட அரே சைஸ் என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அவங்க எவ்வளவு சைஸ் என்டர் பண்றாங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு அரே கிரியேட் பண்ணணும் தானே. அதனால நான் ஒரு அரேவை கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த அரேவை கிரியேட் பண்ணி முடிச்ச பிறகு அவங்க 5 வேணுமா 7 வேணுமா அப்படின்னு கொடுப்பாங்க. அத்தனை எலமெண்ட்ஸ பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லணும்ல. அதுக்காக ஒரு மெசேஜை கொடுத்துட்டு அதை லூப்பிங்ல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த அரேயோட இண்டெக்ஸ்ல 1 by 1 ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்ப இந்த ப்ரோக்ராம நம்ம மெத்தட்ல தான் நம்ம போட போறோம். அதனால என்னோட கிளாஸ் நேம் நான் சொல்யூஷன் அப்படின்னு வச்சிருக்கேன். அந்த கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்ல இருந்து நான் என்ன பண்றேன்னா ரீஅரேஞ்ச் தி நம்பர்ஸ் இன் அரே அப்படின்னு ஒரு மெத்தடை நான் கால் பண்றேன். அந்த மெத்தட் கால் பண்ணா எனக்கு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், அதை தான் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அவுட்புட்டா. அதுக்கு ஆர்குமெண்டா என்ன பண்றேன்னா இந்த அரேவே நம்பர்ஸா பாஸ் பண்ணிருக்கேன். இப்ப வரைக்கும் என்ன பண்றோம்னா யூசர்ட்ட இருந்து இன்புட்டை தான் வாங்கியிருக்கோம். இப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம டெஃபினேஷன் எழுத வேண்டியது. இந்த இடத்துல நான் கேரக்டர் அரேவா ரிட்டர்ன் பண்ண போறது கிடையாது, ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ண போறேன். அந்த ஸ்ட்ரிங்கோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவுட்புட் அப்படிங்கிற வேரியபிள தான் நான் டிக்ளேர் பண்ண போறேன். அப்போ ஸ்ட்ரிங் அவுட்புட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி நான் ஒரு எம்டியா நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுக்குற அந்த இன்புட்டை என்னோட லாஜிக் படி நான் ஷார்ட்டிங்கு கொண்டு வரணும். ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட்டிங்கை பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி
பபிள் சார்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை நான் அந்த ஐகார்ட்ல டிஸ்பிளே பண்றேன். அதை போய் பாருங்க, கிளியரா கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம 2 சார்ட்டிங் பண்ண வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் இது அசெண்டிங் ஆர்டர்ல பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்வாப் பண்றது இருக்கு. அசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் திரும்ப லாஜிக் எழுத போடல, அதுக்கு பதிலாக நான் ப்ரீடிஃபைன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறேன். அரேஸ் டாட் சார்ட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணிட்டு அதுல நம்பர்ஸ் அப்படிங்கிற அந்த அரேவை கொடுத்துடணும். இதே நீங்க இன்டர்வியூல போடுறீங்க, இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி சார்ட்டிங்க பண்ணாம நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வாட்டி சார்ட்டிங் பண்ணுவோம் பாருங்க, அதே லாஜிக்கை நீங்க அந்த இடத்துல போட்டு விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம சார்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டார்ட் பண்ணி முடிச்ச பிறகு பாத்தீங்க அப்படின்னா ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால ரீஅரேஞ்ச் நம்பர் இன் an array. இப்போ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். நான் என்ன சொன்னேன், இந்த 1 by 1 ரீஅரேஞ்ச் பண்ணணும். இந்த அரேவ லென்த் எவ்வளவு இருக்கோ அத்தனை டைம் பண்ணணும் அப்படின்னு. அவ்வளோ டைம் லூப் ரன் ஆகணுங்கிறதுக்காக int I equal to 0 I less than numbers dot length I plus plus அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார் லூப்பை கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இப்போ I 0வா இருக்கு அப்படின்னா இப்ப இந்த 0 இந்த இண்டெக்ஸ் எடுத்து இதோட நான் கம்பேர் பண்ணணும் அப்படிங்கனால இன்னொரு ஜே லூப்பை நான் இன்னொரு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். int j equal to I plus 1. அந்த ஜேவுமே இது வரைக்கும் போகணும்னா நம்பர் டாட் லென்த் வரைக்கும் போகணும். int j equal to I plus 1. அந்த ஜே லெஸ் தென் பாத்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் டாட் லென்த் வரைக்கும் போகணும். ஒவ்வொரு வாட்டி லூப் முடிஞ்சோடனே ஜேவோட வேல்யூ 1 by 1 இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த XY வேல்யூவை கண்டுபிடிக்கணும் நம்ம ஸ்ட்ரிங் ஃபார்மட்ல. அதனால ஸ்ட்ரிங் XY equal to அப்படின்னு போட்டு நம்பர்ஸ் ஆஃப் I அதை கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் கன்கேடினேட் ஆபரேட்டரை நான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த கன்கேடினேட் ஆபரேட்டரை யூஸ் பண்றதுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2 இன்டீஜரை வந்து அரித்மெட்டிக் ஆபரேஷன் பண்ணாம ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன கிடைக்குன்னா 04 அப்படிங்கிறது கிடைச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி ஸ்ட்ரிங் YX equal to இதேதான் அப்படியே. அதனால என்ன பண்றேன் அப்படின்னா இந்த லைன் அப்படியே காப்பி பண்ணி இங்க போட்டுறேன். என்ன ஐக்கு பதிலா பாத்தீங்கன்னா ஜே இருக்கணும், ஜேக்கு பதிலா பாத்தீங்க அப்படின்னா ஐன்னு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு 40 அப்படின்னு கிடைக்கும். இததான நம்ம இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ணி பார்த்தோம், XY லெஸ் தென் YX இருக்கா அப்படின்னு பாருங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் எழுதிக்கலாம். பட் ஆனா இந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பேரிட்டர் ஆபரேட்டரையோ அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷனையோ அதுல பண்ண முடியாது. இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணா மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இன்டீஜர் டாட் பார்சின்ட் அப்படிங்கிற அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இன்டீஜர் ராப்பர் கிளாஸ்ல இருக்கிற இந்த மெத்தட் தான். இது பாத்தீங்கன்னா லெஸ் தென் இன்டீஜர் டாட் பார்சின்ட் இந்த YX அப்படின்னு கொடுத்தோம். இது முடிச்ச பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்க முன்னாடி செக் பண்ண மாதிரி தான் இது XY விட இது வந்து சின்னதா இருக்கு அப்படின்னா இதை முன்னாடி போட்டுருங்க, இதை பின்னாடி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்வாப் பண்ணணும். அதனால இன்ட் டெம்ப் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுல என்ன பண்ணிடுறேன்னா நம்பர்ஸ் ஆஃப் ஐ தூக்கி இதுல போட்டு விட்டு அப்ப நம்பர்ஸ் ஆஃப் ஐ டெம்ப்ல போட்டோம் அப்படின்னா ஐ இருந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஜே வந்து உட்கார்ந்துடும். ஜே இருந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஐ வந்து உட்கார்ந்துடும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஐ பதிலா அந்த டெம்ப் அது வந்து எனக்கு அசைன் பண்ணிடுங்க. இததாங்க நம்ம பபிள் சார்ட்னு சொல்லுவோம். அது இது வேலையை தான் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா சிம்பிளா அந்த இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க இன்டர்வியூ போறீங்களா இருந்தீங்கன்னா இந்த 2 லைனை தவிர்த்து மிச்சம் எல்லாமே அப்படியே அங்க வந்துடும். என்ன இங்க நான் இன்டீஜர் பார்சென்ட் லெஸ் தென் கொடுத்தது போல நீங்க கிரேட்டர் தென் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு கரெக்டா அந்த மாதிரி உங்களுக்கு சார்ட்டிங் பண்ணி முடிஞ்சிடும். இப்ப நம்ம இந்த சார்ட்டிங்க முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப சார்ட் பண்ணதை நம்ம பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் போட்டுக்கிறேன். அதே மாதிரி 0th இண்டெக்ஸ்ல இருந்து அந்த நம்பர்ஸோட லென்த் வரைக்கும் போங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு வாட்டி லூப் முடிஞ்சோடனே ஐயோட வேல்யூ 1 by 1 இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இன்க்ரீஸ் பண்ணது மட்டும் இல்லாம அந்த அறையில இருந்து ஒரு வேல்யூயா வருதுல அதெல்லாம் எடுத்து நான் ஸ்ட்ரிங் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த அவுட்புட் அதுல கொண்டு போய் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு ஈஸியா முடிஞ்சிடும்.
அப்ப அந்த அவுட்புட் பிளஸ் ஈக்குவல் டு இந்த நம்பர்ஸ் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வேலை முடிஞ்சிடும். இப்ப அந்த அவுட்புட் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்ப இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிட்டு இப்ப நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 6 லென்த் இருக்கு. அப்போ 6 லென்த்ல நான் ஒரு அரேவை கிரியேட் பண்ணிக்கிறேன். 4, 8, 7, 9, 6, 0. அப்ப அவங்க கொடுத்த மாதிரி 987640 அப்படிங்கிற அந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த அவுட்புட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா இதோட லென்த் மொத்தம் 7 இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா நான் 7 சைஸ்ல அரே வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா 4, 18, 78, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6, 9, 65, 0 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அந்த அரேவும் உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்ப இந்த அவுட்புட்டையும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த அவுட்புட்டையும் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். கரெக்டா வந்திருக்கு பாருங்க. 9, 78, 6, 65, 4, 18, 0. நம்ம அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணபடி கரெக்டான அவுட்புட்டை நம்ம கொடுத்துட்டோம். அவ்வளவுதாங்க இந்த ப்ரோக்ராம். இந்த வீடியோ உங்களுக்கு இதே நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆனந்த் டெக் தமிழ் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் நான் கரெக்டா வீடியோ போட உங்களுக்கு ரெக்கமெண்ட்ல காட்டும். பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வராது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.